கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோடைய ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. ஹீரோ வந்துட்டு சீக்கிரத்தில் திரும்பி வரலனா ஜப்பான் ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு சிஓ அப்பாயிண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு ஹீரோடைய கசன் தான். அவன் தான் வந்துட்டு சிஓ ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ்லாம் போட்டு செம்ம அழகாக வந்து அந்த லவ் பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு தவளை அவன் மேலே வந்து விழுகுது. பார்த்து பயந்துட்டு விழுந்துடுறா. ஸோ அவள் வந்து அங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவள் ட்ரெஸ்ஸை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. பொறுமையாக அப்படியே தலையை தூக்கி பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளுடைய முகத்தை பார்க்கறதுக்குள்ள தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு போயிடுறா. யாரா இருப்பான் அவன், இது என்ன வியடா கனவு இருக்கு, தவக்கலை எப்படி வந்துட்டு ஒரு ஆளா மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. பிறகு ஒரு சில சீன்ஸ்ல நம்ம ஹீரோ மேல அப்படியே ரொமான்டிக்கா வந்துட்டு போயிடுறா. தன்னை மறந்து ஹீரோ வந்து லைட்டா ஹேர் ஸ்டைல சரி பண்ணி விடுறது, அவன் இடுப்புல துண்டை கட்டி விடுறது, அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸ் அப்பும் ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ள தனக்கு தனி சொல்லிக்கிறா, இவன் நல்லவன் கிடையாது, இவன் ரொம்ப அரகண்டானவன் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவன் எப்படிலாம் சத்தம் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டு இருக்கா. காரங்க எல்லாருமே இப்போ கூட்டு கலவாணியா ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, ஹீரோ வந்து மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை பார்க்கறதுக்காகவே அவங்க வாலண்டியரா வந்துட்டு டயலாக் எல்லாம் எழுதி வச்சு அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தூரத்து சொந்தம் இல்ல, இந்த ஊர்ல இருந்து தான் வந்தல்ல அப்படிலாம் சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்க. அவனு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவங்க எல்லாருக்கும் என்னை பத்தி எப்படி தெரியும், எப்படி நோண்டி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னோடனே, கிராமத்துலலாம் இப்படிதான், நீ இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வேற வந்ததே கிடையாதா, இப்பதான் முதல்ல வரியா, அதனால எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப கியூரியஸா இருக்காங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினுடைய எனிமிகள் இருக்கால, அவ பேர் ஹம்சா. ஸோ அந்த ஹம்சா வந்துட்டு இங்கே வந்த உடனே, நீ ஒருத்தன் கூட வந்துட்டு காட்டில் தங்கியிருந்தல்ல, அந்த ரேஞ்சர் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க நீ அவனை ஒரு மார்க்கமாக என்னென்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, மரியாதை அவனை கூப்பிட்டு நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினும் நீ எதுக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கத்தம் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கேரக்டரை பற்றி கொஞ்சம் ட்ராஷியாக அவள் பேசிடுறா. கோவப்பட்டுட்டு ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துட்டு அவனோட ஊர் இது தான், இவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பித்து கடைசியாக ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரை கூப்பிடுற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறா. அவனை தூக்கிட்டு போனது செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹம்சா பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுலேருந்தே வந்து குளுகுலுன்னு ஆயிட அவனை வச்ச கண்ணு வாங்காமல் அவன் சொல்கிற வார்த்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கூடவே ஒரு கேள்வியும் கேட்குறா. நம்ம ஹீரோவை பார்த்து நீ தூரத்து சொந்தம் அப்படின்னா எந்த வகையில் சொந்தம், அவளுடைய உறவு முறையை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெந்த முழிச்சுக்கிட்டே ஹீரோயின் பக்கம் திரும்ப ஹீரோயினும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பேபேன்ட்டு முழிச்சிட்டு இருக்க. உடனே அந்த ஹம்சா பொண்ணும் நீ அப்போ போய் சொல்றியா, ஃப்ராட் பண்ணுறியா, அவனுக்கே நீ என்ன சொந்தம்னு சொல்லிட்டு தெரில, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்ன உடனே ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவ ரொம்ப நோன்றாலே, ஹீரோ ஒரு வேளை வந்துட்டு மாட்டி விட்டுருவாளோ, ஹீரோவால் அவங்க ஊருக்கு திரும்ப ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை அங்கேருந்து அழகா தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போகிறான். ஸோ அவனுக்கு வந்து சைக்கிளே ஓட்ட தெரியாமல் இருக்க, நீ கொஞ்சம் நேரம் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கல, எங்கே போனாலும் உன்னை கூப்பிட்டு சீக்கிரமே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போவே நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி அவனை ஏற்றி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு குட்டையிலையும் உலக வச்சிடறான் ஹீரோயினோட தம்பி. அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் ஹீரோ தூக்கி விடாமல் அவன் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே அவன் விழுந்த இடத்துல போய் நிற்கும் போது தான் அங்கே ஹீரோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன குண்டாஸ் வரானுங்க. ஸோ அவனுக்கு ரெண்டு பேரும் வந்தோடனே என்னப்பா நடக்குது இங்கே, ஏன்ப்பா அவன் குட்டையில் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது தான் தட்டு மாதிரி யாரோட உதவியும் இல்லாமல் எழுந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே இந்த ரெண்டு குண்டாஸும் ஷாக் ஆகிட்டு கையை நீட்டுறானுங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோட முகத்துல எல்லாம் சேரா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சிரிக்கிறானுங்க. அதுக்கு தான் கையை நீட்டிருக்கானுங்க. ஹீரோ அவனுங்களுக்கு அடையாளம் தெரியலையாமா. ஸோ இதுக்கு பிறகு ஹீரோ வந்துட்டு அங்கே பார்க்கக்கூடிய ஹீரோனோட தம்பியும் நம்ம உடனே போய் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா எங்கள் அக்கா வந்துட்டு சொன்ன வேலையை முடிக்கலையான்னு வந்து கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோ போன 2 ஜென்மத்தையும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வரா. அங்கே விளையாண்டுட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிக்கும் போது இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறா. ஆனால் அடுத்த செகண்டே வந்துட்டு ஐயோ இவன் வந்து அரகண்டானவனாச்சே, நம்ம லேண்டை பிடுங்கணும்னு நின்னானே, நம்மளை பற்றியெல்லாம் யோசிக்காதவனாச்சே, இவனை பற்றி நான் எதுக்கு சிரிக்கணும், இவனை பற்றி நான் அப்படியே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பெல்லாம் அடக்கிக்கிட்டு அடுத்த செகண்டே ஹீரோ வந்துட்டு கோவமாக கத்துறா. என்ன வேலை சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னா, நம்ம ஊரில் வந்து எப்போவுமே ஒரு டூரிஸ்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பிளானை வந்து பயங்கர பெருசாக சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃப்ராக் லெஜண்ட் ஒன்று இருக்குது, லவ் பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு பிறகு ஃபயர் ஃப்ளைஸு பேட்ஸ் எல்லாம் நம்ம காட்டுவோம், அதனால சாப்பாடு போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கதை அழுந்துக்கிட்டே வர அவனும் அவளை வந்து ரொம்ப வந்து பேஷனாக பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அவள் வந்து அந்த ரெசார்ட்டோடைய என்ட்ரன்ஸை வந்து காட்டுறா, இங்கே தான் டூரிஸ்ட் எல்லாம் தங்குவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஊர் தலைவரையும் அவள் வர சொல்லியிருக்கா. அவரும் அங்கே வராரு. நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துட்டு இவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் இங்கே அங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஓடிடுறான். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த இடம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறான். என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கோவப்பட்டு கத்த. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்துல வந்துட்டு டாய்லெட் சரியில்லை, அந்த டாய்லெட்டில் யாராவது 1 நிமிஷம் போய் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு 1000 நோய் வந்து செத்து போயிடுவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெட்ரூம் வந்துட்டு பெட்ரூம் மாதிரியாக இருக்குது, எத்தனை பக்ஸ் அங்கே இருக்குது, மஸ்கிட்டோஸ் இருக்குது தெரியுமா, கிச்சனில் 1 வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஜாமானெல்லாம் கூட வாஷ் பண்ணாமல் போட்டு வச்சிருக்கிறீங்க, பத்தாததுக்கு அங்கே இருக்கக்கூடிய சமையல் ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பயர் ஆனதாக
ரிப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கு. இதை போட்டு அவங்களுக்கு எல்லாரும் வயசு சரியில்லாமல் போகிறதுக்கா நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடம் கண்டிப்பாக செட் ஆகாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினும் நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய் கிழிகிற, எனக்கு எதுவும் தெரியலனாலும் இது என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல எல்லாரும் அவனுக்கு மெமரி வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு இவ்வளோ தூரம் வாய் கிழியுதில்ல, எங்கே இந்த பிளேஸை மாற்றி காட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இது நீ இந்த பேச்செல்லாம் பேசிக்கோ, அதுக்கு முடியல அப்படின்னா நீ நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு செய் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே ஹீரோ வந்து ரோஷம் வந்துட்டு நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டு பெட்ரூம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி லைஃப்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்திருப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அந்த ஊர்க்கார அங்கிள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லா வேலைத்தையும் சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் கொஸ்டின் பண்ணுறாங்க, க்ளீனிங் வேலையை 3 பேரும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்துட்டு முடிச்சிட்டோன்னு வாயை திறக்கிறதுக்குள்ள அவளோட தம்பியும் முந்திக்கிட்டு ஹீரோவோட புகழ் பாட ஆரம்பிச்சிடறான். அம்மா நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணலை, அவன் தான் எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் பண்ணா அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவன் பேசிகிட்டே இருக்கும் போது தான் அவங்க அம்மாவுக்கு அடுத்த பிளான் தோணுது. ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாவது வந்துட்டு ஒன்னாக்கி விட்டுணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் அவங்க இப்போ ஹீரோயினோட தம்பியை கட்டாயப்படுத்தி அவங்க கூட கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவையும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏமா இப்படி பண்ணுறீங்க, நான் தம்பி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுறா. அவள் தம்பியுமே வந்துட்டு அவங்க 2 பேரும் தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மாவும் மறைக்கிற மறைப்பில் 2 பேரும் திசைக்கொன்னா போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஹம்சா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ ஒரு காசப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காதுபடவே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபாரஸ்ட்டில் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அதனால 2 பேரும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்களா இல்லை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்காங்களான்னு சொல்லி பயங்கரமாக வந்து கலாய்ச்சி விட ஹீரோயின் கோவப்பட்டு ஓடி வந்துடுறா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அவளுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த அங்கிளும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் ஒரு விஷயம் மறைச்சிட்டோம்ப்பா, ஹீரோயினோடைய வேண்டுதல்னால தான் நாங்கள் வந்து இதை மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேகமாக சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்க, நீயும் என் பொண்ணும் முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தீங்க, ஆனால் நீ ஒரு ப்ளே பாயா, அதனால என் பொண்ணு வந்து உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா, அவள் ஏதோ சண்டை பெருசாகிட்டு உங்க கூட பிரேக்கப் பண்ணலாம் கூட சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ளே உனக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டதுனால இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அப்படின்னோடனே என்னது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக வந்துட்டு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் அதை பேசி தானே சரி பண்ண முடியும், அதுக்கு பிரேக்கப் பண்ணுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருத்தப்பட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் கிட்ட அவளோட தம்பி வந்து இந்த பிளானை சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை அவன் கூட வந்துட்டு லிங்க் பண்ணி விடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க, நீ எதுனாலும் சொல்லு, எனக்கு சத்தியமாக அதில் உடன்பாடே கிடையாது, அவனை நீ டேட்லாம் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப சத்தியமாக முடியாது அப்படிங்கிறா. அப்படின்னா வா நம்ம போய் அவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அம்மா தான் காரை ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா, உண்மையை சொன்னால் போலீஸு கேஸுன்னு சொல்லிட்டு அலைய வேண்டியதாக இருக்கும், நீ யாரையும் பற்றி பேசல நம்ம அம்மாவை பற்றி பேசுகிற, உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே அப்போ என்ன அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பி கேட்குறான். இல்லடா அதையும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. பண்ணனால சீக்கிரம் முடிவேடு அப்படின்னு அவள் தம்பி சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோவும் திசைக்கு ஒருத்தராக போயிட்டு அவங்களுடைய இந்த கட்டுக்கதையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ முழுசாக இவங்க பேச்சு நம்பிட்டான் இல்லையா. ஹீரோயின் வந்து தனியாக இருக்க சமயத்தில் அவள்கிட்ட பேசணும்னு சொல்கிறான். பேசுறதுக்கு மறுக்கிற உடனே அவளோட கையை டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிறான். நான் அவங்ககிட்ட பேசியே தீரணும் அப்படின்னோடனே முதல்ல கையை விட்டுட்டு பேசு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை பார்த்து எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சாரி கேட்குறேன், என்ன பண்ண நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை ஆன்ட்டியும் அங்கிளும் என்கிட்ட வந்துட்டு மதியானம் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க வேண்டாம், இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்காத, நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக டேட் பண்ணிட்டு இருந்தது, நீ என் மேலே கோவமாக இருக்கிறது அதுக்கெல்லாம் தான், இனிமே நீ உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அவளும் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு கதவு மூடுறா அப்படிங்கிறா. அவன் உள்ளே வந்து கதவு மூட நம்ம ஹீரோயினும் அட லூசு பையலே உன்னை வெளியில் நின்றுட்டு கதவு மூட சொன்னோடனே நான் ஏன் வெளில போகணும், நானும் போக மாட்டேன், இப்போ தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, நீ நானும் டேட் பண்ணுறோன்னா நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கணும், நான் இந்த ரூமை விட்டு வெளில போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கடுப்பேறி கத்தத்துக்காக ஆரம்பிக்கிறா. இது என்னோட ரூம், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது புதுசு புதுசாக நீ சொல்லிட்டு இருக்க, 2 பேர் டேட் பண்ணுறவங்க ஒன்றா தானே ஒரே ரூமில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை நெருங்கி வர அவளுக்கோ வந்து உள்ளுக்குள்ளே பயம் வந்துட்டு அப்படியே தள்ளுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப்பை திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம புதுசாக டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்கும் போதே அவளுடைய அம்மாவும் ஹீரோ வந்துட்டு அங்கே பொண்ணு கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ கரண்ட் ஆஃப் பண்ண அந்த நிமிஷம் அங்கே வந்து அவளுடைய தம்பி வரான். ஸோ வந்தோடனே அம்மா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னோடனே ஏன்டா என் பொண்ணையும் மாப்பிளையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கருமும் அவெல்லாம் உனக்கு மாப்பிளையா, நீ பெத்த பொண்ணுக்கு எந்த வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு உடனே பெத்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தாண்டா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா, என் பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு நான் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன், அவன் நம்ம குடும்பத்தை பற்றியும் அக்காவை பற்றியும் எவ்வளோ கேவலமாக பேசினா அவன் கூட போய் எங்கள் அக்காவை சேர்த்து வைப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா பயத்தில் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத, உட்ரான்னு கத்துறா. அதுக்கப்புறம் ஆனால் ஹீரோவும் நீ தானே முதல்ல கட்டி பிடிச்ச அப்படின்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போகிறதானே அர்த்தம், என்னமோ புதுசாக
கட்டி பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, நம்மளுக்குள்ள தான் எல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. நீ ஷாக் ஆகிறத பார்த்தா நம்ம 2 பேருக்கு ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்ன பார்த்தா எல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி இருந்துட்டுருக்க, ஆனால் வந்துட்டு நீ சரியான மண்ணு மாதிரி தான் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலாய்ச்சி விட, அவளும் யாரை பார்த்துட்டு நான் மண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக மிதிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் அது தெரியாமல் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து லைட்டை போடவும் லைட் ஆஃப் பண்ணவும் சொல்லிட்டு இங்கே வித்த காட்டிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக அவனை பயங்கர பெரிய ஒரு கிக்கு விட்டு ரூமுக்கு வெளியிலே தூக்கி போட்டுடுறா. இதுக்கும் மேலே என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை தொடர வேலை வச்சுக்கிட்ட, செத்தடா நீனு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கும் கொடுத்து விட்டுடுறா. அவன் கிட்ட இருக்கக்கூடிய ரிங் எடுத்து வச்சு பார்க்குறான். ஒருவேளை இந்த ரிங் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோயினோட சண்டை போட்டது போலீஸ் ஸ்டேஷனில், அதுக்கப்புறம் அந்த அங்கிளோட ரொம்ப கெஞ்சினது, அந்த அங்கிள் மேலேருந்து குதிக்க ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு தூங்கி போயிடுறான். அதனால கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் வரப்போ அங்கே ஹீரோ தன்னை அறியாமல் சைனீஸில் அவங்களோட பேச ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு எப்படி சைனீஸ் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோயின் அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிக்கோ. ஏன்னா நீ இல்லீகலாக இங்கேருந்து வந்திருக்க, நீ பார்டர் ஏரியாவில் இருந்திருக்கக்கூடியவன், இங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது, போலீஸ் தெரிஞ்சால் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஏமாற்றி வச்சிடுறா. ஸோ அதுக்கு பிறகு நைட் அங்கே ஒரு ஷோ நடந்துட்டுருக்கு. அந்த ஷோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஆடாம செய்யாமல் நிற்க அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு மெமரிஸ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் திடீர்னு கட் ஆகிடுது. அவன் அதுக்கப்புறம் தான் சுயநினைவுக்கு வரான். வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த கொட்டாங்குச்சி சட்டி பாத்திரம் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வாட்டுக்கு அதை எடுத்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு டூரிஸ்ட் எல்லாம் அவனை வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அதை ப்ளே பண்ணும் போது அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வர ஆரம்பிக்குது. அவன் தனியாக ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஒரு பிளேஸில் இருந்துட்டுருக்கான். அங்கே அவன் பியானோ ப்ளே பண்ணும்போது ஒரு பொண்ணு அவனை நோக்கி வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணுக்காகத்தான் அவன் வாசிக்கிறான். அந்த பொண்ணை பார்த்து அவன் ஸ்மைல் பண்ணுறான். அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த மெமரி அவனுக்கு ஸ்டாப் ஆகிடுது. இதனால தலையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயின் பார்க்குறா. என்னாச்சு ஏதாச்சும் நம்மளை பதட்டப்பட்டு கேட்கும் போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு மெமரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது ஹீரோயின் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. நீ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தல்ல, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது, நான் உன்னை தனியாக வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாம் ஃபேக்காக பண்ணுவாள்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கா. என்ன செய்யறேன்னு கேட்குறா. ஃபேக்காக ஃபயர் ஃப்ளைஸ் கிரியேட் பண்ணுறேன், டூரிஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகிடுது. அவன் அங்கேருந்து கோச்சிட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறான். அப்போ அவளும் துரத்திட்டே போயிட்டு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் தப்பு, அடுத்தவங்களை நீ ஏமாத்துறேன்னு. உடனே நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறா. இல்லை நீ ஏமாத்துறதுனா இந்த மாதிரி அவங்கள்ட்ட பணத்தை பிடுங்கிறது மட்டும் கிடையாது, அவங்கள ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி நம்ப வைக்கிறதும் ஏமாத்துறது தான், இதுக்கெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோ நல்லா இருக்கும் போது இவகிட்ட பேசியிருப்பான்ல, அது மாதிரி. ஸோ இப்போ சொல்கிறா, நம்ம இப்போ நீங்கள் என்கிட்ட தங்குறது, எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறது, அப்புறம் என்கிட்ட சாப்பிட்றது, இது எல்லாமே நான் இப்படி சம்பாதிச்ச பணத்து மூலமாக தான். நான் ஏமாத்துறேன்னா அப்போ நீயும் ஏமாத்துறேன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கடிஞ்சிட்டு போயிடுறா. அதனால அவனை கம்பல் பண்ணி இழுத்துட்டு வரா. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தவக்கலையெல்லாம் நீ தான் தூக்கி போடணும், லவ் பிரிட்ஜுக்கு இப்போ டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர போகிறான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மறுத்துட்டு இருக்கான். இல்லை நீ பண்ணி தான் ஆகணும், இத்தனை நாள் ஓசியில் தங்குன சாப்பிட்டல, அதெல்லாம் இப்படி சம்பாதிச்ச காசு தான், மரியாதையாக சொல்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்லி அவனை கடுப்படிச்சு அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. அவனும் அந்த பக்கெட்டை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் எல்லாரும் டூரிஸ்ட் வர சமயத்தில் பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராக் எல்லாம் கொட்டிட்டு நிற்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு காண்டு ஏறிடுது. உடனே அவனை தட்டுறதுக்காக வரா. ஸோ நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சொல்கிற ஒரு வேலையை செய்ய மாட்டியான்னு. உடனே நான் சொன்னேன்ல யாரையும் ஏமாற்றி நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப அவன் அதே தான் சொல்கிறான். உடனே அவளும் திரும்ப அவளோட பாயிண்ட்டை எடுத்து வச்சு அவன்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாக போக அங்கே டூரிஸ்ட் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களே, அவங்களை சமாளிக்கணுமே சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த கயிறு எடுத்து இந்த இடத்துல அவனை கம்பல் பண்ணி கட்ட வைக்கிறா. வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறமா ஹீரோயின் அவனை பயங்கரமாக கிட்ட போய் க்ளோஸாக நின்று கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ நீ பண்ண வேண்டியதை பண்ணாததுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது பாருன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து ஃப்ராக் மேலே குதிக்குது. இதை பார்த்து இவங்க 2 பேர் ஷாக் ஆகிட்ட அங்கே வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாம் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை ஃப்ராக் வந்துருச்சு, உங்களோட லவ் எட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே பல்ல காட்டிட்டு சந்தோஷப்படுறான். நீ எதுக்கு பல்ல காட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் என்ன நம்ம 2 பேர் திரும்ப ஒன்று சேர போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா, இதெல்லாம் நான் ஃபேக்காக கிரியேட் பண்ணது, நீ மறந்து போயிட்டியா, அந்த கதையெல்லாம் கட்டு விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃப்ராக் மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம லவ் எட்டர்னல் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே, இப்போ இவனை தள்ளி விட்டா
பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கடிச்சிக்கிட்டே வந்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கா. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துற வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அவனுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மழை இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கினாங்க, இப்போ அந்த நிலத்துக்காரன் வந்து இவங்க நிலத்தை வந்து கைப்பற்ற போகிறதா வந்துட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் சரி தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஊரில் மக்களை வந்து எப்படி நம்ம டூரிஸ்ட்டை வர வைக்கணுமோ அதுக்கு இந்த ஊரில் எது சிறப்பாக இருக்கோ அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு போயிடுறான். அவனோட ஃபியான்ஸே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறா. இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நாள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தான்ல அதை வந்து டூரிஸ்ட் வந்து எடுத்து இப்போ அவங்க லைவாக வந்து ஒரு டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் இந்த கிளிப்ஸை பார்த்துட்டு இது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவள் அடித்து சொல்கிறா. அப்போ அந்த ஃப்ரெண்டோ எனக்கு கூட அவனை பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்குது, பேசாமல் அந்த ரிசார்ட்டுக்கு நம்ம கிளம்பி போய் அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.